மக்களே, நான் உங்களுக்காக இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன காமிச்சிட்டு இருக்கேன்னா, தாலி அசசரிஸ் ஐம்பொன்ல நம்ம கிட்ட எது எது இப்போ ரெடி டு ஸ்டாக் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தாங்க ஒரு சின்ன வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இதில் இருக்கிறது எல்லாமே ரெடி டு ஸ்டாக் தாங்க இருக்கு. நிறைய பேர் தாலி வகைகள் வந்து எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுன்னு கேட்குறீங்க இல்லையா, அவங்களுக்காக நிறைய இப்போ வந்து நாங்கள் ரெடி டு ஸ்டாக் வச்சிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பொன்ல குண்டுங்க, தாலியில் கோக்கக்கூடியது இது எல்லாமே. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பொன்ல காசு, இது எல்லாமே பியூர் ஐம்பொன்னுங்க. இன்னும் பாலிஷ் கூட போடலை, பாலிஷ் போடாம தான் உங்களுக்கு வந்து கொடுப்போம். நீங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாங்காய் பிஞ்சு கூட நம்ம இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் தாலி இருக்குது, சொக்கர் மீனாட்சி தாலி இருக்குது, பொட்டு தாலி இருக்குது, குழி பொட்டு இருக்குது, லக்ஷ்மி பொட்டு இருக்குது. எந்த மாதிரி கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் புக்கிங் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைதராபாத்தில் இருக்கிற கஸ்டமர் வந்து செயின் ப்ளஸ் தாலியை வந்து நம்மளுக்கு கோத்து கொடுக்க சொன்னாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு இந்த மாதிரி கோத்து வேணும்னா நம்மளுக்கு டைம் எடுக்குங்க கொஞ்சம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வாங்கி நீங்களே கோத்துக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து உடனே டிஸ்பேச் பண்ணிடுவோம். கஸ்டமர் வந்து எனக்கு இந்த மாதிரி பொட்டு தாலி சென்டரில் வந்து ஒரு குண்டு, இந்த சைடும் அந்த சைடும் ஒரு ஒரு குண்டு வச்சு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டாங்க. அவங்களது ஐம்பொன்ல ரெடியே நம்ம பட்டறையிலேருந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இதை இந்த ஐம்பொன் கம்பிங்க, இந்த கம்பியில் வச்சு தான் அவங்களுக்கு ரெடி பண்ணி, இது வந்து அவங்க ஆர்டர் போட்ட செயின் தான், அது கூட கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு இன்னைக்கு முடிஞ்ச அளவு டிஸ்பேச் பண்ணிடுவோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஐம்பொன் தாலி வகைகள்லாம் ஸ்பெஷலாக கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. நம்ம எத்தனை நாள் ஆகும்னு சொல்கிறோம். அதுக்கு